ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 14வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்களை வந்து போகலாம். இந்த வாரத்தில் 7 பேர் வந்து நாமினேட் ஆயிருந்தாங்க. அந்த 7 பேரில் பூர்ணிமா அவர்கள் எவிக்டாக வெளியே போயிட்டாங்க. இட்ஸ் மீன்ஸ் பணப்பொட்டியோட. அதை தவிர்த்து இப்போ 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேரில் நம்பர் 1 பொசிஷனில் நம்மளோட அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3,47,201 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41.29% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41.19% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓட்டிங்ஸில் வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்தா செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி மணிச்சந்திரா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,62,354 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.14% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19.26% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரையிலையும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஓட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சந்திராவுக்கு வந்து விழுந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து நீங்களே பதிவு பண்ணுங்கள். அதுக்கடுத்தா தேர்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் வந்து இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,33,999 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.02% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார் நம்மளோட தினேஷ் அவர்கள். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.9% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட தினேஷ் அவர்கள். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினைச்ச அளவுக்கு வந்து ஓட்டிங்ஸ் வந்து தினேஷ் வந்து உழல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்கடுத்தா ஃபோர்த் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 72,464 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.63% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.6% தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட விசித்ரா மேம் அவர்கள். ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வாக்குகள் வந்து விழலை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ சொல்லப்போனால் இவங்க வந்து செகண்ட் பொசிஷனை வந்து பிடிக்கக்கூடிய ஆளாக தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ஃபிஃப்த் பொசிஷனில் விஜய் வர்மா இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 46,217 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.43% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.48% விஜய் வர்மா ஃபிஃப்த் பொசிஷனை வெரி ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. பட் மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணோம் அப்படிங்கிற காரணத்துக்காக விஜய் வர்மாவை பலியாட ஆக்க கூட நம்ம பிக் பாஸ் அவர்கள் தயங்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. அதுக்கடுத்தா சிக்ஸ்த் பொசிஷனில் மாயா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 42,371 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.89% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.03% வந்து இருந்துட்டு இருக்காங்க மாயா அவர்கள். ஸோ இதே லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயா அவர்கள் வந்து ஓட்டிங்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க அஃபிஷியலாகவும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் வந்து எவிக்டாக வெளியே போகிறாங்க. பட் அது வந்து நடக்குமா நடக்காதா, இது சாத்தியமாகுமா ஆகாதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா அவர்கள் இவங்க செகண்ட் வீக்கே எவிக்டாக வெளியே போக வேண்டிய ஒரு ஆளாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் வீக்லேயும் வந்து நாமினேஷனில் வந்தாங்க. அப்பயும் வந்து எவிக்டாக வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷனில் வந்து இருந்தாங்க. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து காப்பாற்றப்பட்டிருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவா செல்லதுரை அவர்கள் வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்த உடனே மாயாவை சேவ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மாயா அவர்களை சேவ் பண்ணவும் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து இப்போ வரைக்குமே ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த வாரமாவது எவிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஃபைனலாக அதுக்கு மேலே அவங்க எவிக்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் டாப் 2ல் வந்து கண்டிப்பாக மாயா வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் டீமும் வந்து எதிர்பார்க்குதுன்னு நினைக்கிறேன். கமல் சாரும் வந்து அதுதான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தா தினேஷ் அண்ட் விச்சுமா இவங்களை பற்றி நம்ம வந்து பேசி ஆகணும். இவங்களை பற்றி நம்ம வந்து பெருசாக வந்து பேசாமலே விட்டுட்டோம். இப்போ தினேஷ் அண்டு விச்சு ஸோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணுவாங்க, இவங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சில நேரங்களில் தினேஷ் பேசுகிறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நினைப்பாங்க.
அதே மாதிரி பல நேரங்களில் வந்து விசித்ரா மேம் கரெக்டாக தான் வந்து பேசுகிறாங்க. இந்த தினேஷ் பாய்புள்ளிக்கு வேறு வேலையே இல்லை, விசித்ராவை வந்து குறை சொல்கிறது தான் வேலையே அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. பட் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் மாறி மாறி டார்கெட் பண்ணிக்கிட்டாங்க, மாறி மாறி பர்சனல் அட்டாக் வந்து பண்ணாங்க. பாடி ஷேமிங் வந்து தினேஷ் அவர்கள் வந்து விசித்ரா மேம் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி விசித்ரா மேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இறங்கி அவங்க டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் பேசி, அம்மா தயவுசெய்து இந்த பக்கமே வந்துடாதம்மா, இவங்க கூடலாம் எப்படி நீ கொடுத்துன்னு நடத்துகிற, எப்படி நடத்துவ, 3 மாதம் இருக்கக்கூடிய எங்களாலே வந்து முடியல, வாழ்க்கை முழுக்க நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி பல விதமான விமர்சனத்துக்கு உள்ளாக்கினாங்க நம்மளுடைய விசித்ரா மேம் சில வார்த்தைகளால். ஸோ அதனால் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி முட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அவங்க பதிலடி தரேன், அவங்க இவங்களுக்கு வந்து பதிலடி தரேன் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணாங்க சீப்பாக. ஸோ இதனால் 2 பேருக்குமே வாக்குகள் வந்து குறைவாக விழுந்து 2 பேருமே காணாமல் போகிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ ஒருவேளை விசித்ரா மேமுக்கு இன்னும் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாப் 3ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனாலும் வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வின் பண்ணுறதுக்கு பிரகாசமான ஒரு நிலைமை வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அர்ச்சனா அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்து இருந்தாலும் கூட, அவங்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் இருந்தாலும் கூட பிஹேவியர் ஆஸ் வெல் ஆஸ் அவங்களுடைய நாலேஜு, அதுக்கப்புறம் மற்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்படி அணுகுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அதே மாதிரி மக்களை இவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் அந்த கப்பு அப்படிங்கிறது வந்து நிர்ணயமாகும். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசனில் அசீமுக்கு வந்து கப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து இந்த சீசனில் கமல் சார் வந்து ஒரு பதிலடி வந்து கொடுத்துருப்பார். அது என்ன அப்படின்னா, அசிங்கமாக பேசினாலோ இல்லை அடாவடித்தனம் பண்ணாதான் அவங்க அப்படி பண்ணிட்டாக்கா கப் கொடுத்துருவாங்கன்ற நினப்பில் தயவுசெய்து விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக அசீம் அவர்களை வந்து தாக்கி பேசியிருப்பாப்புல நம்மளோட கமல் சார் அவர்கள். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம வச்சு பார்க்கும்போது அர்ச்சனாவும் ஒரு நேர்மையான பிளேயர் தான். எந்தெந்த இடத்துல வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணுமோ அந்தந்த இடத்துல வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல ஸ்டாண்ட் இன் பண்ணியிருக்கணுமோ அந்தந்த இடத்துல வந்து எல்லாமே ஒவ்வொரு புள்ளியையும் வச்சு செஞ்சுட்டு கதற விட்டு என்னென்னவோ பண்ணாங்க அர்ச்சனா அவர்கள். ஸோ அதனால தான் இப்போ வரைக்குமே அவங்களுக்கான வாக்குகள் வந்து 40% வந்து கீழே இல்லாமல் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா மேம் வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் வந்து இருந்தது. ஆனால் தினேஷை வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணதின் காரணமாகவும், தினேஷ்க்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்காததின் காரணமாகவும், மாறி மாறி வந்து வன்மத்தை வந்து கொட்டனதின் காரணமாகவும் இன்றைக்கி தினேஷ் அவர்களுக்கும் இடமில்லை, விசித்ரா அவர்களுக்கும் இடமில்லாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து இருக்குது. பட் ஸ்டில் ஒரு 1% வந்து விசித்ரா மேம் டாப் 2ல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனை இருக்குது. அப்படியே டாப் 2ல் வந்து விசித்ரா மேம் வருவாங்க அப்படின்னு நம்ம யோசித்தாலையும் மாயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் 2க்குள்ளே வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த வாரம் மாயாவை சேவ் பண்ணால் கண்டிப்பாக டாப் 2ல் அவங்கள கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, யார் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அதுக்கான ரீசன் என்னன்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.